யாத்ராமும் 24 3வது வசனம் பாருங்க. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். இப்ப 7வது வசனம் பாருங்க. 24:7. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுத்த உடனே மக்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றிடுவோம், ஓடுற ஓட்டத்தில் இந்த 10ஐ நாங்கள் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க ஜனங்கள் வந்து மோசேட்ட சொல்லுகிறாங்க. கவனிங்க, ஆனால் நிறைவேற்றினாங்களா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சொல்றாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவோம். இன்னும் 1-2 வசனங்கள் கூட இருக்குது. எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்த எல்லா கற்பனைகளும் நாங்கள் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைவேற்றினாங்களா? கற்பனை என்ன? உன் தேவனாய கர்த்தருக்கு ஒப்பாயிருக்கிற சொரூபத்தை என்ன செய்யாத, உண்டாக்காத. வானத்திலும் பூமியிலும் பாருங்க, தேவனுக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிற எந்த காரியத்தையும் ஒப்பான ஒரு சொரூபத்தை உண்டாக்கவும் வேணாம், அதை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம்னு சொல்லி பாருங்க தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறாரு.